ஹாய், இப்போ நம்ம ஸ்வஸ்திக் உற்பத்தியில உரிமையாளர் பாசுகி அவங்கள மீட் பண்ண இருக்கிறோம். இவங்கள பார்த்தீங்கன்னா இவங்களோட உற்பத்தி பொருட்கள் எவ்வளவு காலம் இயங்குது, அதோட உங்களோட அனுபவம் என்ன அப்படியான விஷயங்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். என் பேர் வாசுகி. நான் ஸ்வஸ்திக் ப்ராடக்ட் என்ற ஒரு பேர்ல 15 வகையான உற்பத்தியில செய்து கொண்டு வரேன். நான் இப்ப தொடங்கியது 1 வருஷம். ஆனா வியாபார பதிவு செய்தது 4 வருஷத்துக்கு முதல். கொரோனா காலம் என்ற படிவால அது ஒன்றும் எனக்கு அதை தொடங்கி இல்லாம போயிட்டுது. நான் ஒரு சுய தொழில் ஒன்றை செய்யணும் என்ற ஒரு முடிவுக்காக வேண்டி நான் இந்த தொழில செய்தேன். நான் மற்றது இதால முதல் நான் எப்படி இதை சரி பார்த்தேன்னு சொல்லி சொன்னா, செய்து நான் தயாரிச்சேன். இந்த உறவினர்களுக்கே முதல் இது கொடுத்து இது எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்கள மூலமா கமெண்ட்ஸ் எடுத்து இதே ஒரு தொழிலா செய்யக்கூடாது அவங்க கேட்டது. அதுவும் எனக்கு ஒரு உந்துகோலாக இருந்தது. அதுல இருந்து நான் இந்த தொழிலை ஆரம்பிச்சு 15 வகையான ப்ராடக்டை செய்து கொண்டிருக்கேன். இப்பொழுது ஒரு 7 கடைகளுக்கு தான் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். மற்றது வெளியில இருந்து வாரவங்க எடுத்துட்டு போறாங்க. அதோட பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ரிபிலி ப்ரோக்ராமுக்கு இப்ப வந்திருக்கீங்க. ஐடிபி, இடிபி, சர்வோதயா எல்லாரும் ஃபிட்ஸ் எல்லாம் சேர்ந்து செய்யற ஒரு ப்ரோக்ராமுக்கு. இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு, அது சம்பந்தமான ஒரு நிமிஷம். ஐடிபி மூலம் நான் நிறைய பயிற்சிகள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டேன். நான் ஐடிபியில இருக்கிறவங்களோட உதவிகளும் நிறைய எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அவங்க எங்களுக்கு வழிகாட்டினவங்க எப்படி போகணும், நீங்க என்னென்ன பதிவுகளை மேற்கொள்ளணும், நீங்க அடுத்த கட்டமா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய வழிகாட்டல்கள் செய்து தந்துட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கு சர்வோதயா, ஃபிட்டிஸ், ஐடிபி, இடிபி எல்லாம் சேர்ந்து நடத்துற ப்ரோக்ராம் எனக்கு மிச்சம் பிரயோசனம். ஏன்னு சொன்னா, இப்ப நான் எக்ஸ்போர்ட்டுக்கு செலக்டட் ஆகிருக்கிற வடிவா அடுத்தது இந்த எக்ஸ்போர்ட்டுக்குரிய அடுத்தடுத்த படிகள் நான் என்ன செய்யணும், எங்கெங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும், எப்படி உங்களோட குவாலிட்டி என்ன நீங்க மெயின்டைன் பண்ணணும் என்று சொல்லி எங்களுக்கு அதை பற்றி ஒரு இது ஒன்று தான் இப்ப சொல்லி கொண்டிருந்தவங்க. அதனால இது எனக்கு மிச்சம் பயிற்சி. அது மூலம் இந்த ஆன்லைன்லயே எங்களோட பிசினஸ் எப்படி செய்யுற, அது எப்படி 12 அடுத்த கட்டமா நடக்க போகுது எங்களுக்கு அது ஒர்க் ஷாப். அதனால இது மிச்சம் பிரயோசனமா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். இவ்வளவு நேரம் சொன்னதும் எங்களுக்கு பிரயோசனமா இருந்தது. அடுத்த கட்டம் இந்த ஆன்லைன்ல செய்யற அப்படின்னு சொல்லி சொல்ல போறாங்க. அதுவும் எனக்கு பிரயோசனமா இருக்கு. நன்றி. உங்களோட அனுபவத்தை எல்லாம் எங்கள்கிட்ட தெரிவிச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.